இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 26. சிலுவையின் பாதையில் செழிப்பின் உபதேசம். தேவன் அருளும் கடின சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் உங்கள் சிலுவையை மனப்பூர்வமாய் சகித்து அந்த சூழ்நிலையில் தேவனுடைய முகத்தை தேடுங்கள். உங்கள் அருகில் அவர் நிற்பதை தரிசித்து அவரோடு கொண்ட ஐக்கியத்தில் உங்கள் இருதயம் சந்தோஷப்படுவதை காண்பீர்கள். அது தோன்றி மறையும் உலக சந்தோஷம் அல்ல, இருதயத்தில் பெற்ற நிரந்தர சந்தோஷம். யோவான் 15:22. ஒரே ஒரு முறை அவரை கண்ட உறவில் சந்தோஷம் அடைந்தவன் சிலுவையை மனப்பூர்வமாய் ஏற்று மீண்டும் மீண்டும் அவருடைய உறவில் மகிழ்வான். அவன் கண்களுக்கு முன்பாக இயேசுவின் இனிய முகம் காணுமே அல்லாமல் சூழ்நிலைகளோ அல்லது அதற்குரிய மனிதர்களோ காணப்பட மாட்டார்கள். சூழ்நிலையின் வெம்மை அகோரமாய் இருந்தாலும் அவர்களின் நெஞ்சம் தேவனுடைய உறவில் கலிகூர்ந்திருக்கும். ஆனால் அந்த சிலுவையின் உபதேசத்தை உபதேச அளவில் கேட்ட அநேகர் அன்றொரு நாள் பலவந்தத்தில் சிலுவை சுமந்த சீமோனை போலவே சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறார்கள். மத்தேயு 27:32. அந்த சூழ்நிலைகளுக்குரிய மனிதர்களே இவர்கள் கண்முன் எப்போதும் நிற்கிறார்கள். இது துயரம். இயேசு தொடர்ந்து யோவான் 16:23 கூறுகையில், அந்த நாளிலே, அதாவது உபத்திரவத்தின் ஊடாய் என்னை கண்ட நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் என்றார். உண்மைதான். அவரது உறவில் கழித்தவன் நீரின்றி எனக்கு வேறெதுவும் வேண்டாம் என தாவீது சங்கீதம் 73:25 கூறியது போல் கூறி நிற்பான். இது ஒன்றோ உத்தம கிறிஸ்தவம். இந்த தெய்வ உறவின் மகிழ்ச்சியை நிறைவாய் தங்கள் நெஞ்சில் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இவர்களே தேவனை மெய்யாய் ஆராதிப்பார்கள். சங்கீதம் 102. இருதயத்தின் நிறைவான சந்தோஷம் தேவனை ஆராதிப்பதற்கு அவசியமான முக்கிய பங்கில் ஒன்றாய் இருக்கிறது. ஆகிலும் அவ்வேளையில் கேட்கும்படியே இயேசு கூறினார். மண்ணுக்குரிய யாதொன்றும் அல்ல, அவர் நாமத்தினால் கேட்கும்படியே கட்டளையிட்டார். அவருடைய நாமம் அல்லது பிதாவின் நாமம் என்பது அவரது திவ்ய சுவாவமே ஆகும். அன்று அவசர சூழ்நிலையில் நீங்கள் விரும்பிய பொறுமையை கேளுங்கள். மீண்டும் அவரை காணும்போது சாந்த குணத்தை கேளுங்கள். இயேசுவின் தாழ்மையை கேளுங்கள். மெய்யாய் சொல்ல வேண்டுமென்றால் இதுவே செழிப்பின் சுவிசேஷம். மற்றவை அழிவின் மண்ணுக்குரிய சுவிசேஷம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்களை நேசித்து உம்முடைய திவ்ய சுவாவம் அனைத்தையும் நாங்கள் பெற்று செழிப்பாகும்படி அருளிய சிலுவையின் பாதைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.